இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2014 ரிலீஸ் ஆன ஜான் விக் அப்படிங்கிற படத்தோட முதல் பாகத்தை பார்க்க போறோம். படம் சும்மா தாறுமாறா வேற லெவல்ல இருக்குங்க. சோ ஏற்கனவே படம் பார்த்தவங்க இருந்தா கூட ஒன் மோர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட பாருங்க, ஒன்றும் தப்பு இல்ல. நானும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த படத்தை அப்படியே பேச போறேன். ஒன்னு ரெண்டு சீனை கொஞ்சம் முன்ன பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஒரு செவத்துல காரை வேகமா முகிட்டு போய் ஏத்துறாப்ல மோதுறாப்ல, அப்படியே அதுல இருந்து கீழே விழுகிறாரு. அவர் உடம்பெல்லாம் ஒரே காயம், ரத்தம் ஊத்துது. வயிற்றுல இருக்கிற வரை அந்த கத்தி குத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த காயத்தை கைய வச்சு அப்படியே பிரஷரை போட்டு ரோட்லயே அப்படியே மல்லாக்க படுத்து கிடக்காப்ல. அப்படியே கொஞ்சம் சைடா திரும்பி பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு ஒரு போனை எடுத்தா அதுல ஒரு வீடியோ பாக்குறான். சாக கிடக்கிற நிலைமையில என்னையா பாக்குறான் அப்படின்னு பார்த்தா அவரோட ஒய்ஃபோட பீச்ல அவர் ஜாலியா இருந்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி வீடியோ எல்லாம் மனுஷன் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே பாக்குறாப்ல, எந்திரிச்சு உட்காராப்ல. ஒரு பிளாஷ்பேக். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் காட்டுறாங்க. ஒரு நாள் காலை விடியுது, நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாரு. வெளியே போய் பார்த்தா ஒரே மேகமூட்டமா இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே அந்த பிளாஷ்பேக் பக்கம் போறாரு. அவரும் அவர் ஒய்ஃபும் எவ்வளவு நல்ல லைஃபை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, எல்லாமே அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. கடைசியில அவங்க நம்ம ஹீரோ மேல அப்படியே மயங்கி விழுந்து கொஞ்ச நாள்ல சாகுறதையும் நினைச்சு பாக்குறாரு. அந்த சீன்ஸும் வந்து போகுது. அந்த பிளாஷ்பேக் அங்க இங்கேயும் தான் காமிக்கிறாங்க. அதை பார்த்த வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, அந்த ஒய்ஃபுக்கு, நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு நோயால இறந்திருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அன்னைக்கு தான் அந்த லேடிக்கு இறுதி சடங்கும் செய்றாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோ வானத்தையே அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காப்ல. இறுதி சடங்கு நடக்கிற அந்த இடத்துக்கு போறாரு. அங்க நல்லபடியா அடக்கமெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இவரோட ஃப்ரெண்ட் அங்க பாக்குறாரு. அவரும் நம்ம ஹீரோ கிட்ட வருத்தப்படாதரா தம்பி அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு போறாப்ல. அன்னைக்கு நைட்டு ஹீரோவுக்கு ஒரு பார்சல் வருது. யாராவது பார்சல் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா செத்து போன அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அதுல ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அதோட சேர்ந்தாப்ல ஒரு சின்ன துண்டு பேப்பரும் இருக்கு. அதுல அவங்க தான் திருப்தியா இருக்கிறதாவும், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம், கவலைப்படாத, உன் லைஃபை நீ வாழணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதை படிச்சதுமே நம்ம ஹீரோ அப்படியே தேம்பி அழுகிறாரியா மனுஷன். அதுக்கு அப்புறம் தான் அவங்க வளர்த்த அந்த நாயை கூட்டிட்டு அப்படியே வெளியே வாக்கிங் போறாரு. போகும்போது நாயோட காலர் இருக்கும் பாத்தீங்களா, அதை பாக்குறாரு. அதுல ஒரு போட்டோ இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரோட ஒய்ஃப் அந்த நாய்க்கு டைசி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாரு. ஏன்னா காலர்ல டைசி அப்படின்னு எழுதிருக்கு. சோ தன்னோட செத்து போன பொண்டாட்டியோ அவங்களே பேர் வச்சிருக்காங்க. அதே பேர்ல இந்த நாயை கூப்பிடலாமே அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பையன் மாதிரியே வளர்த்துட்டு இருக்காப்ல அந்த நாயை. அடுத்த நாள் நம்ம ஹீரோ காரை எடுத்துட்டு வெளியே கிளம்பும் போது அந்த நாயும் பின்னாடியே வருது, போக மாட்டேங்குது. சரி அதனால அந்த நாயும் கார்ல ஏத்திட்டு கிளம்புறாரு. போற வழியில பெட்ரோல் போலாமே அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்குறாரு. அதே நேரம் 3 ரவுடி பயல்களும் கார்ல பெட்ரோல் போறதுக்காக வந்திருக்கானுங்க. அதுல ஒருத்தன் ஒரு பெரிய டானோட பையனா, வசதியும் டானோட பையன் இல்லையா, பெரிய ரவுடியோட பையன். சோ வேற லெவல்ல அவனோட பிஹேவியர் எல்லாம் இருக்கு. இவங்க 3 பேரும் நம்ம ஹீரோவோட காரை பார்த்துட்டு கார் சூப்பரா இருக்கு, என்ன விலைக்கு தருவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. காரெல்லாம் விக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த டானோட பையன் இருக்கான்ல, அவன் அந்த கார்ல உட்கார்ந்து இருக்கிற நாயை பார்த்து அப்படியே பயமுறுத்துறான். இன்னொருத்தன் ஹீரோ பக்கம் வந்து அந்த காரோட ஜன்னல் வழியா சருன்னு தலையை உள்ள விட்டு, என்ன வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ காண்டானாலுமே பெருசா எடுத்துக்கல. அப்படியே அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுல தூங்குறதுக்காக பெட் பக்கம் ஒதுங்குறாரு. அப்போ நாய்க்கு உச்சா வருதுன்னு நாயை கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல விடுறாரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அப்படியே பெட்ல தூங்குறாங்க. ஏதோ கீழே சத்தம் கேக்குதேன்னு நம்ம ஹீரோ கீழே இறங்கி போய் பார்த்தா கூடவே அந்த நாயை இறங்கி போயிட்டே இருக்கு. கீழே 2 பேர் நிக்கிறாங்க. அவங்களோட நிழல் தெரியுது. யாரா அது இன்னும் இங்க நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது 3வது ஒருத்தர் இருப்பான்ல, அவன் ஒரு கிரிக்கெட் பேட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்டை வச்சு ஹீரோவோட பின்னந்தரையில ஒரே போடு. அப்படியே மனுஷன் கீழே விழுகிறாரு. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல, அந்த நாய் அதையும் அடிக்கிறானுங்க. அப்படியே அதோட கழுத்தை மிதிச்சு ஹீரோ கண்ணு முன்னாடி அந்த நாயை சாகடிக்கிறாங்க. அப்புறம் தான் இவங்க எல்லாம் முகமுடி போட்டுட்டு வந்திருக்கானுங்க. ஒருத்த அவனோட முகமுடியை கலட்டுறான். அது வேற யாரும் இல்ல, அந்த பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, அதுல டானோட பையன் ஒருத்தன் வந்திருந்தான் பாத்தீங்களா, அந்த பயபுல தான். மறுபடியும் ஹீரோ தலையில ஒரே அடி. நம்ம ஹீரோ டோட்டலா வாஷ் அவுட். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கண்ணு அறகுறையா விழிக்குது. அந்த நாயோட தலை இருக்கு பாத்தீங்களா, செத்து போச்சு. அப்படியே அந்த தலைய பாசத்தோட வட்டி கொடுத்துக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காரு. ஏன்னா அவங்களோட ஒய்ஃப் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தது எவ்வளவு சென்டிமெண்டா இருக்கும் அவருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த ரவுடியோட பயபுல எதுக்கு பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காரை திருடிட்டு போறதுக்காக இங்க வந்திருக்கானுங்க. வந்தவங்க காரை மட்டும் திருடிட்டு போயிருந்தா பரவாயில்ல, அதை கூட விடுங்க. அந்த ஹீரோவை மட்டும் அடிச்சுட்டு போயிருந்தா கூட மன்னிச்சு விட்டுருப்பான் டானோட பையன். ஆனா இவங்க செல்லமா வளர்த்த அந்த நாயை கொண்டுட்டாரு இல்லையா, இதனால அந்த பயபுல சும்மா இருக்க மாட்டாரு நம்ம ஹீரோ. அதே நேரம் அந்த பக்கத்துல திருடின காரை கொண்டு போய் விக்கிறதுக்காக அந்த பசங்க போறானுங்க. ஆனா அந்த கடைக்காரனுக்கு நம்ம ஹீரோ நல்லா தெரிஞ்சவன் போல. சோ காரை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோட வண்டி தான் அப்படின்னு. அதோட எங்க இருந்து அந்த வண்டியை திருடுனீங்க, உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு விசாரிக்கிறாரு. அவனும் ஆமா நான் தான் திருடுனேன் அப்படின்ட்டு அந்த நாயை கொண்டுட்டதாவும் அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை கேட்ட அடுத்த செகண்ட் அந்த கடைக்காரன் அப்படியே அவன் முகத்துல ஒரே குத்து. இதெல்லாம் ஒரு பக்கம். அதுக்குள்ள நம்ம ஹீரோ இங்க வந்துறாரு. இந்த கடைக்காரன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். பெரிய டானோட பையன் பாத்துப்பா அப்படின்னு வார்னிங்கும் கொடுக்குறான். அன்னைக்கு நைட்டு அந்த டான்னு சொல்லிட்டு இருக்க பாத்தீங்களா, அந்த டானே நம்ம கார் கடைக்காரனுக்கு போன் பண்ணி, ஏன்டா என் பையனோட மூஞ்சில குத்துன அப்படின்னு விசாரிக்கிறாரு. உன் பையன் யாரு மேல கைய வச்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு இந்த கடைக்காரன் திருப்பி கேட்கிறான். ஹீரோவோட பேரை சொன்னதுமே அந்த டானுக்கே அப்படியே லைட்டா அள்ளு விட்டுறதுனா பாத்துக்கங்களேன். உடனே போனை வச்சிடறாரு. இங்க நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு கீழே பேஸ்மெண்ட் பக்கம் போறான். தரையில ஒரு
ஒரு பெரிய சுத்தியல் இருக்கு, எடுத்து உடைக்கிறான். அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா பெரிய பெரிய வெப்பன்ஸ்ங்க, கன்ஸ் எல்லாம் ஏதோ ஹோல்சேல்ல விக்கிற மாதிரி வச்சிருக்கேன். அதே நேரம் அந்த பக்கம் வீட்டுக்கு அந்த டானோட பையன் போறான் இல்லையா, அவனை பார்த்து அந்த டானு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இலவெடுத்தவனை ஏன்டா இப்படி படுத்துற அப்படின்னு திட்டுறான். பையனு கூட பார்க்காம அவன் வயிற்றுலயே 2 குத்து குத்துறான். அவன் யாரு தெரியுமாடா, ஆளம் தெரியாம காலை விட்டீங்கடா, இனி அந்த நாய் நம்மள கடிக்காம விடாது அப்படின்னு திட்டுறாங்க. நம்மளாவது கூட்டம் கூட்டமா தெரியணும், அவன் தனி ஆளா வந்தாலும் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு அவனோட புகழ் பாடுறான். அவனே கல்யாணம் பண்ணிட்டு எல்லா இலவையும் விட்டுட்டு தனியாளா ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனை போய் உரசிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு திட்டிட்டு இருக்காப்ல. அப்புறம் நம்ம ஹீரோக்கே போன் பண்ணி என் பையன் பண்ணது தப்பு தான், வா கொஞ்சம் சமாதானமா பேசிப்போம், என்ன வேணுமோ பண்ணிப்போம் அப்படின்னு அவர் பேசுறாரு, பேச ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை பேசல, காலை கட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் விட்டுட்டா நம்ம ஹீரோ டானோட பையனை கொன்னுடுவான்னு சொல்லி அந்த டான் என்ன பண்றாரு, அதுக்கு முந்திக்கிட்டு ஹீரோவையே போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி ஆளை வீட்டு பக்கம் அனுப்புறாரு. அவங்க எல்லாரையுமே நம்மால சும்மா குருவியை சுட்டு தள்ளுற மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காப்ல. அப்புறம் ஒரு கும்பலுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் வந்து அள்ளிட்டு போங்கடா அப்படின்னு சொல்றாப்ல. அவங்களும் வந்து எப்பவும் பண்றதானே அப்படின்னு சொல்லி இங்க செத்து போய் கிடக்கிற எல்லாத்தையும் வந்து அள்ளிட்டு போறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோட வாழ்க்கையில ரொம்ப சகஜமா நடக்கிறது. நம்மளா வீட்டுக்கு போய் வீட்டுல டெய்லி குப்பை செய்யறோம்ல, குப்பையை தூக்கி போடுவோம்ல, அந்த மாதிரி இவர் நிறைய பணத்தை தூக்கி போடுவார் போல. சகஜமான டே பை டே லைஃப் இது அவருக்கு. அப்படி இருந்த மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்திருக்காரு. தேவையில்லாம இவரோட நாயை கொன்னு வம்ப விலைக்கு வாங்கிட்டு போயிருக்கான் அந்த டானோட பையன். ஆளை விட்டு அனுப்பிச்சா வேலைக்காக மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த டானி இப்ப என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட பார்த்து அவனுக்கு 1.5 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து பேரம் பேசுறாரு. எப்படியாவது நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிரு அப்படிங்கிறாரு. அந்த ஃப்ரெண்டும் ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம கூட 4-5 ரவுடி பையலுங்க அவங்களுக்கும் அவனை கொன்னுட்டா காசு தரேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். இப்போ நம்ம ஹீரோ டானோட பையனை தேடி அப்படியே ஒரு ஹோட்டல் பக்கம் போறாரு. ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாரு. அங்க ஒரு லேடியை மீட் பண்றாரு. கூடவே நம்ம ஹீரோவோட ஒரு பழைய ஃப்ரெண்ட், அந்த ஹோட்டலுக்கு அவர் தான் முதலாளி, அவரையும் பார்த்து டானோட பையனை தேடி வந்திருக்கதா சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம். அதே நேரம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற அதே ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பில்டிங் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில ஹீரோவோட ரூமுக்கு நேரா ஒரு ஸ்னைப்பர் துப்பாக்கியை வச்சு சுட்டு தள்ளுறதுக்காக ரெடியா காத்துக்கிட்டு இருக்கான். யாரு, நம்ம ஹீரோ போறதுக்காக டான் கிட்ட இருந்து காசு வாங்கியிருந்தான் பாத்தீங்களா, அந்த பையன் ரெடியா இருக்கான். அங்க இருக்கிற அந்த ஜன்னாடி கண்ணாடி வழியா சுடுறதுக்காக அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க நுழையிற மாதிரி தெரியுது. இவனும் துப்பாக்கியை வச்சு அந்த ரூம்ல ஒரு இடத்துல சுடுறான். குறி தவறிடுது. இதனால நம்ம ஹீரோ முழிக்கிறாரு. முழிச்சு பார்த்தா அதே ரூம்ல அந்த வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு லேடி இருக்கா பாத்தீங்களா, அவ நம்ம ஹீரோவையே சுட்டு தள்ளுறதுக்காக ரெடியா இருக்கிறத பார்த்து அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சிராப்ல. அவளையே மடக்கி பிடிச்சு நல்லா 4 குத்து குத்தி பிடிச்சிடறாரு. என்னதான் ரவுடி பயலுக அவங்க எல்லாம் தங்குறதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலா ஹோட்டல் அது இதுன்னு இருந்தா கூட எல்லா பேருக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அவங்களுக்குன்னு அந்த ரூல்ஸையும் அந்த சட்டத்தையும் மீறக்கூடாது. அவங்க பொதுவா இருக்கிற கவர்மெண்ட் சட்டத்தை மீறலாம், ஆனா அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த சட்டத்தை மீறக்கூடாது. மீறினா அது மிகப்பெரிய கிரைமா அவங்களுக்குள்ளேயே பார்த்துப்பாங்க. அந்த வகையில தான் இந்த ஹோட்டல்ல யாராவது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்க வந்து கெஸ்டா தங்கினாங்கன்னா அவங்க இந்த ஹோட்டல்ல இந்த ரூம்ல தங்கி இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை வெளியே வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதையும் தாண்டி அந்த ரூலை பிரேக் பண்ணி இங்க வேலை பார்த்துட்டு இருந்த லேடி தான் அந்த டானு கிட்ட போட்டு கொடுத்திருக்கா. உடனே டான் என்ன சொல்லிருக்கான், நான் இன்னொருத்தகிட்ட 1.5 கோடிக்கு வேலை பேசியிருக்கேன், உனக்கு நான் 3 கோடி வேலை தரேன், அவனை எப்படியாவது போட்டுன்னு சொன்னதுனாலதான் இவ இந்த வேலையை பார்க்க வந்து சரியா நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டா. இவகிட்டயே டானோட பையன் எங்க இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவளை நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட பாத்துக்கிற சொல்லி அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த டானோட பையன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அவன் ஒரு கிளப்ல குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானா, அங்க அவனை பாக்குறதுக்காக போறாரு. ஆனா ஆல்ரெடி அவனுக்கு சேஃப் கார்டா நிறைய அடியாட்கள் இருக்காங்க. எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்ததுமே சுட்டுத்தல ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி நம்ம ஆளும் சுடுறாரு. பயங்கர சண்டை, செமையா இருக்கு இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம். இந்த சண்டையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க நம்ம டானோட பையன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். இங்க இருக்கிற எல்லா பேரையும் சுட்டு துவம்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டானோட பையனை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ட்ரை பண்ணும்போது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த பையன் ஒரு காரை நிப்பாட்டி அதுல ஏறி எஸ்கேப் ஆயிடுறான். அதே நேரம் இந்த பக்கம் ஹோட்டல்ல ஒரு லேடியை கட்டி போட்டு வச்சிருப்பான் பாத்தீங்களா நம்ம ஹீரோ. அவன் என்ன பண்றானா, அவளோட கட்ட விரலையே உடைச்சு அவளோட கையில போட்டிருந்த அந்த கட்டில் அதை எல்லாத்தையுமே அவுத்துட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட் அப்படியே பிடிச்சு படுக்க வச்சு அவனோட மூஞ்சி மேல ஒரு தலைவாணியை வச்சு அப்படியே அமுக்கி துப்பாக்கியால சுட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். இப்ப நம்ம ஹீரோ ஒரு சர்ச் பக்கம் போறான். அங்க எதுக்குடா போறான்னு பார்த்தா பாதிரியார போய் மிரட்டுறான். இது என்னடா புதுக்கதையா இருக்கே அப்படின்னு பார்த்தா அந்த டானு அவன் கொள்ளையடிச்ச எல்லா பணத்தையுமே இந்த சர்ச்சுக்கு கீழே தான் பதுக்கி வச்சிருக்கானா. அதை பாதுகாக்கிற வேலையை தான் இந்த ஃபாதரியார் பாத்துக்கிட்டு இருக்காப்ல. அந்த ஃபாதரியாரை மிரட்டி பணம் எங்க இருக்கு அப்படிங்கிற இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சு அங்க போய் டானோட மொத்த பணத்தையும் தீய வச்சு எரிச்சு நாசம் பண்றான். இந்த மேட்டர் எல்லாம் டானுக்கு தெரிய வர அவன் பயங்கரமா காண்டாக அப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவனை பார்க்க சான்ஸ் கிடைக்க துப்பாக்கி வச்சு சுட ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோ தான் சுட்டு தள்ளுறதுல கிங் ஆச்சே. சும்மா கார்ல போயிட்டு இருக்கிறப்பயே எல்லா பேரையும் சுட்டு துவம்சம் பண்றான். அப்ப நம்ம ஹீரோவோட காரு இன்னொரு காரோட மோதி ஹீரோ அப்படியே பல்ட்டி அடிச்சு கீழே விழுகிறாரு. நம்ம ஹீரோவை பிடிச்சிடானுங்க. அவனை பிடிச்சி நம்ம டான் கேட்கறான், ஏன்டா ஒரு நாயை கொன்னதுக்கு இவ்வளவு பழிவாங்க துடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ, செத்து போன அந்த நாய் என் ஒய்ஃபோட கிஃப்டா, அதையே கொன்னுட்டான் அவன் பையன், அவனை விட மாட்டேன், சாகடிச்சிருவேன் அப்படின்னு அவங்க அப்பா முன்னாடியே சொல்றான். இப்போ இந்த டானு கிட்ட பயங்கரமா சண்டை போற மாதிரி 2-3 குண்டனுங்க இருக்கானுங்க. அவங்க கிட்டயே நம்ம ஹீரோவை விட்டுட்டு அடிச்சு தூக்கி போட்டு வேலையை முடிச்சு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டானு போயிடுறான். அந்த 2 பேரும் ஒரு பிளாஸ்டிக் பைய வச்சு நம்ம ஹீரோவோட தலையில மாட்டி அவனை அப்படியே மூச்சு முட்டை நெரிச்சு கொல்ல பாக்குறானுங்க.
இங்கேயும் இந்த சம்பவம் எல்லாம் ஒரு பில்டிங்ல நடக்குது. பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு, அதுலயே ஒரு மொட்டை மாடி இருக்கு. அதுல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் எப்பவும் போல ஸ்னைப்பர் கண்ணை வச்சு அந்த குண்டைங்கள ஒருத்தனை சுட்டுக் கொள்றான். இது போதுமே நம்ம ஹீரோவுக்கு சான்ஸ் கிடைச்சா கேப்ப ஃபில் பண்ணுவார்ல, இன்னொரு குண்டனையும் போட்டு தள்ளிறாரு. அவனோட கண்ணையே எடுத்து டான் இப்போ அப்பதான் கார்ல வேகமா வெளியே கிளம்ப போயிட்டு இருப்பார் பாத்தீங்களா, அந்த காரை சுட்டு தள்ளுறாப்ல. டானை தவிர மீதி எல்லா பேரையுமே சுட்டு கொன்னுறாரு. அந்த டானையே பிடிச்சு, அதாவது அந்த அப்பனையே பிடிச்சு எங்கடா அவன் புள்ள அப்படிங்கறதையும் விசாரிச்சு ஏதோ ஒரு சிட்டியில ஒரு வீட்டுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிறான். அந்த இடத்துக்கே போறான். இருக்கிற எல்லா அடியாட்களையுமே அடிச்சு துவம்சம் பண்றான், சாகடிக்கிறான். வீட்டுக்குள்ள டானோட மகனை தேடி உள்ள போறான். தப்பிச்சு ஓட பாக்குற அந்த பையனை பிடிச்சு அவனையும் அங்கேயே வச்சு சுட்டு கொன்னுறான். அந்த பக்கம் டானை விட்டுட்டு வந்திருக்கான் போல. சோ அதனால அந்த டான் இப்ப என்ன பண்றான், தன்னோட பையனையே கொன்னுட்டான்ல, அந்த மேட்டர் தெரிஞ்சு போய் அவனோட ஆட்களை அனுப்பி ஹீரோவோட ஃப்ரெண்ட டானோட வீட்டுக்கு தூக்கிட்டு வர சொல்லிடுறான். அந்த ஃப்ரெண்ட் அங்க வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அங்க அந்த ஹோட்டல்ல இருந்தா பாத்தீங்களா ஒரு லேடி, அவளும் வந்துடுறா. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃப்ரெண்டை சுட்டு கொண்டுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த டானு ஹீரோவுக்கு போன் பண்ணி உன் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிட்டோண்டா, நீயும் ரெடியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அந்த ஹோட்டல் லேடியும் அதுல ஏறி போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்போ இவ வேலை பார்த்த அந்த ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹோட்டலோட ஓனர் இங்க 4-5 பேரோட வராரு. நான் தான் சொன்னேன் அவங்க கிட்ட ரூல்ஸ்னா சட்டம்னா பயங்கர கெடுபிடியா இருக்கும்னு. அந்த ரூலோட அந்த ஹோட்டலோட சட்டம் என்ன, அங்க வேலை பார்க்கறவங்க யாரா இருந்தாலுமே அங்க தங்க வர அந்த கெஸ்ட் எங்க தங்கி இருக்காங்க, ஏது தங்கி இருக்காங்க, அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷனை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ரூல். அந்த ரூலை நீ பிரேக் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த லேடியை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கானுங்க. இப்பதான் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டோட அந்த பாடியை பார்த்து பயங்கரமா காண்டாரான். டானை போட்டு தள்ளுறதுக்காக அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ கார்ல ஏறாரு. என்னடா பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா காரை வேகமா ஓட்டிட்டு போய் மோதுறான். அங்கேயும் அந்த கிளைமேக்ஸ் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு கட்டத்துல நம்ம டானு ஹீரோவை கார்ல இருந்து வெளியே தள்ள பாக்குறான். பட் நம்ம ஹீரோ எப்படியோ சேஃபா வெளியே வந்துறாப்ல. 2 பேரும் மலையில ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுறானுங்க. நம்ம டானு கையில இருந்த கத்தியை வச்சு நம்ம ஹீரோட வயிற்றுலயே குத்தி கிழிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ அதே கத்தியை எடுத்து டானோட கழுத்துல குத்தி அவனை சம்பவ இடத்திலேயே சாகடிக்கிறான். இப்ப தெரியுதா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் எப்ப நடந்திருக்குன்னு. இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சு போய் அதைத்தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லாமே பிளாஷ்பேக் அப்படிங்கிறது நல்லா தெரிய வருது இல்லையா. இப்போ அந்த இடத்துக்கு வருவோம். நம்ம ஹீரோ கத்தி குத்துப்பட்டு அப்படியே ரோட்ல கிடக்கான். ஹீரோ போனை எடுத்து ஒய்ஃபோட அந்த வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்காப்ல. பார்த்து மனுஷன் மறுபடியும் அப்படியே தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். பக்கத்திலேயே இந்த நாய் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள போறாரு. அங்க இருந்த மருந்து வச்சு அவரோட உடம்புல இருக்க அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறாரு. அப்புறம் அங்கேயே ஒரு நாயை தத்தெடுத்து அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாப்ல. இன்னைக்கு நம்ம 2014 ரிலீஸ் ஆன பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர் படமான ஜான் விக் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜான் விக் இந்த படத்தோட லீடிங் கேரக்டர் தான் ஜான் விக். ஜான் விக் ஒரு லெஜெண்டரி ஹிட்மேனா இருந்து இப்ப ரிட்டையர் ஆகி நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப அவனோட ரிட்டையர்மெண்ட்டை கலைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மிகப்பெரிய கேங்ஸ்டரோட பையன் பண்ணிடுறான். தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பின மாதிரி ஜான் விக்கை தட்டி எழுப்பி அந்த பையன் மாட்டிக்கிட்டான். அந்த மிகப்பெரிய கேங்ஸ்டர் அவனோட பையனை காப்பாத்த எக்கச்சக்க கான்ட்ராக்ட் கில்லர்ஸை களத்துல இறக்குறான். இதெல்லாம் தாண்டி ஜான் விக் அந்த பையனை போட்டானா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. சரி வாங்க இப்ப நம்ம ஜான் விக் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை பார்க்கலாம். ஒரு கார் ஒன்னு திடீர்னு செவுத்துல வந்து மோதுது. அந்த கார்ல இருந்து கத்தி குத்துப்பட்ட நிலைமையில இறங்குறவன் தான் ஜான் விக். ஜான் அவனோட போனை எடுத்து ஒரு வீடியோவை பிளே பண்றான். அந்த வீடியோவை பார்த்துட்டே ஜான் மயங்கிட்டான். சில நாட்களுக்கு முன்னாடி ஜான் அவனோட வீட்டுல தூங்கி எந்திரிக்கிறான். அப்ப ஜான் அவனோட ஒய்ஃப் ஹெலனை பத்தி நினைச்சு பார்க்கறான். 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. ஜான் உடம்பு சரியில்லாம இறந்து போன அவனோட ஒய்ஃப ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கறான். ஹெலன் இறந்ததை ஜானால தாங்கவே முடியல. ஹெலனை அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூனரல் முடிஞ்சதும் எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. தூரத்துல இருந்து ஒருத்தன் ஜானை பார்த்துட்டே இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, ஜானோட பழைய ஃப்ரெண்ட் மார்க்கஸ் தான். மார்க்கஸ் நடந்ததுக்கு உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்காதன்னு ஜான்ட்ட சொல்லிட்டு கிளம்புறான். ஃபியூனரலுக்கு வந்த எல்லாருமே ஜானோட வீட்ல இருந்து கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட் ஜான் விக்கு ஒரு பார்சல் டெலிவரி ஆகுது. அந்த பார்சல்ல ஒரு நாய்க்குட்டி தான் வந்திருக்கு. அத ஜான்க்கு அனுப்புனது ஹெலன் தான். பார்சலோட ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல ஹெலன், என்னால உன் கூட இருக்க முடியல, அதுக்கு என்ன மன்னிச்சிடு. இப்போவும் நீ யாரையாவது கேர் பண்ணிக்கணும், அதை இவள்கிட்ட இருந்து ஆரம்பின்னு சொல்றா. அதை படிச்ச ஜான் ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுறான். ஜான் அந்த நாய்க்குட்டியை எடுத்து பார்த்தா அதோட பேரு டெய்சின்னு போட்டிருக்கு. ஜான் பெட்ல தூங்குற டெய்சியை கீழே டவல்ல படுக்க வச்சுட்டு அவனும் தூங்குறான். காலையிலேயே டெய்சி ஜானை வந்து எழுப்புது. கதவை திறந்த உடனே வெளில போய் கக்கா போயிட்டு வருது. ஜான் டெய்சிக்கு சாப்பாடு வைக்கிறான். அதுவும் நல்லா சாப்பிடுது. ஜான் கார்ல வெளில கிளம்புறான். டெய்சியும் கார்ல வந்து ஏறிட்டு ஜான் ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவனோட காருக்கு டீசல் போடுறான். அதே நேரம் கார்ல 3 ரஷ்யன்ஸும் அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு வரானுங்க. அந்த ரஷ்யன்ஸ்ல ஒருத்தனோட பேரு தான் லாஸ் ஆஃப் டெரஷாவ். லாஸ் ஆஃப்க்கு ஜானோட காரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த கார் 1960
69 மாடல் மஸ்டாங் பாஸ் 429. லாஸ் ஆஃப் உடனே அந்த காரை எவ்வளவுக்கு தருவேன்னு கேட்க ஜான் இது விக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டான். லாஸ் ஆஃப் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு ரஷ்யன் லாங்குவேஜ்ல ஒரு கெட்ட வார்த்தையும் சேர்த்து சொல்ல ஜானும் ரஷ்யன் லாங்குவேஜ்லயே இதுக்கு இல்லைன்னு அதே கெட்ட வார்த்தையை சேர்த்து சொல்றான். சொல்லிட்டு ஜான் அங்கிருந்து கிளம்புறான். ஜான் ஒரு பிரைவேட் ஏர்போர்ட் குள்ள வந்து அவனோட காரை பயங்கர ஃபாஸ்டா தாறுமாறா ஓட்டிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல வேகமா ட்ரக் மேல போய் மோதுற மாதிரி போய் பிரேக் போட்டான். அன்னைக்கு நைட் ஜான் தூங்க போகும்போது டெய்ஸியை அவன் கூட மேலவே படுக்க வச்சுக்கிட்டான். திடீர்னு மிட் நைட்ல டெய்ஸி எந்திரிச்சு ஓடுது. பாத்ரூம் போக டெய்ஸி போதுன்னு நினைச்ச ஜான் கதவை திறக்க போறான். திடீர்னு யாரோ ஜானோட மண்டையில இரும்பு ராடாலேயே அடிச்சிட்டாங்க. அவனுங்க தாறுமாறா போட்டு ஜான அடி அடின்னு அடிக்கிறானுங்க. அவனுங்க வேற யாரும் இல்ல, கேஸ் ஸ்டேஷன்ல ஜான் பார்த்த அந்த 3 ரஷ்யன்ஸ் தான். ரஷ்யன்ஸ் டெய்ஸியை ஜானோட கண்ணு முன்னாடியே அடிச்சு கொண்டுட்டானுங்க. மஸ்டாங் காரோட சாவியை தேடி எடுக்கிறானுங்க. அப்புறம் லாஸ் ஆஃப் ஜான் அடிச்சு போட்டு கிளம்புறான். ஜான் கண் முழிச்சு பார்த்தப்ப டெய்ஸி இறந்து கிடக்கு. அத ஜானால தாங்கவே முடியல. அப்புறம் ஜான் டெய்ஸியை வீட்டுக்கு வெளில புதைச்சிட்டான். டெய்ஸியோட டாலரை மட்டும் எடுத்துக்கிட்டான். பிளட் எல்லாம் தரையில இருந்து ஜான் கிளீன் பண்றான். லாஸ் ஆஃப் அவன் திருடின மஸ்டாங் காரை அரீலியோன்னு ஒருத்தனோட மெக்கானிக் ஷாப்க்கு எடுத்துட்டு வரான். லாஸ் ஆஃப் அந்த காரோட நம்பர் பிளேட் அண்ட் பேப்பர்ஸை கிளீனா மாத்தி தர சொல்றான். அரீலியோ அந்த காரை பார்த்ததுமே யார்கிட்ட இருந்து இந்த காரை எடுத்தன்னு டென்ஷன் ஆகி கேக்குறான். ஜான் வெளில வந்து பார்த்தா அவனோட மஸ்டாங் கார் அங்க இல்ல. ஜான் பஸ் ஏறி அரீலியோவோட ஷாப்க்கு வரான். ஜான் அது இங்கதான் வந்துதான் கேட்க அரீலியோ வந்ததுன்னு சொல்றான். அரீலியோ வீகோ டெரஷாவோட பையன் லாஸ் ஆஃப் டெரஷாவ் தான் அந்த காரை எடுத்துட்டு வந்ததா சொல்றான். அரீலியோ லாஷெஃப் உடனே அவனோட ஷாப்ல இருந்து கிளம்ப சொல்றான். லாஷெஃப் நீ எங்களுக்கும் ஒர்க் பண்ற, நான் சொல்றத செய்யின்னு சொல்ல அரீலியோ நான் உனக்கு ஒர்க் பண்ணல, உங்க அப்பா கூட தான் பிசினஸ் பண்றேன்னு சொல்றான். அரீலியோ அந்த காரோட ஓனரை என்ன பண்ணன்னு கேட்க லாஷெஃப் அவனை அடிச்சு போட்டு அவனோட நாயை செதைச்சு போட்டுட்டு அவனோட காரை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றான். அரீலியோ கோவப்பட்டு லாஷெஃப் அடிக்கிறான். லாஷெஃபோட ஆளான கிரெகரி கன்னை அரீலியோ மேல பாயிண்ட் பண்ண அரீலியோ ஏன் கடைக்கு வந்து ஏன் மேலேயே கன்னை வைக்கிறியா, முடிஞ்சா என்ன சுடி, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றான். அப்புறம் லாஷெஃபும் நாங்க எங்களோட பிசினஸ் வேற இடத்துல பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஜான் அரீலியோட்ட எனக்கு ஒரு கார் வேணும்னு சொல்லி வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டான். அன்னைக்கு நைட்டு அரீலியோக்கு லாஷெஃபோட அப்பா வீகோ கால் பண்ணி ஏன் என்னோட பையனை அடிச்சேன்னு கேக்குறான். அரீலியோ அவன் ஜான் விக்கோட நாயை கொண்டுட்டு அவனோட காரை திருடிட்டு வந்துட்டான்னு சொல்றான். அது தெரிஞ்சதும் வீகோவே காலை கட் பண்ணிட்டான். வீகோவோட ஹென்ச்மேன் ஆன கிரில் நம்ம நினைச்ச மாதிரி டீல் பேசி முடிச்சாச்சின்னு வீகோட்ட வந்து சொல்றான். அப்ப லாஷெஃப் அவனோட அப்பாவை வந்து மீட் பண்றான். வீகோ லாஷெஃப் கிட்ட வந்து அவன்கிட்ட சரக்கு கொடுத்து குடிக்க சொல்ல லாஷெஃபும் குடிக்கிறான். குடிச்சதும் பலமா வீகோ லாஷெஃபோட வயித்திலேயே குத்துறான். லாஷெஃப் வாமிட் பண்ணதா அவனையே துடைக்க சொல்றான். அவனும் துடைக்கிறான். லாஷெஃப் நான் ஒரு காரை திருடினதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்க வீகோ மறுபடியும் அடிக்கிறான். அப்புறம் தான் வீகோ ஜான் விக்கோட உண்மையான முகத்தை பத்தி சொல்றான். ஜான் விக் முன்னாடி வீகோ கிட்ட தான் ஒர்க் பண்ணா, அவனை எல்லாருமே பாபா யாகான்னு தான் சொல்லுவாங்க. ஜான் அண்டர்வேர்ல்டுக்கு த பூகி மேன்ற பேர்ல தான் தெரியும். அந்த பேர் அவனுக்கு வர காரணம் அவன் தான் பழைய பூகி மேனை கொன்னான். ஜான் ஒரு வாட்டி பார்ல சாதா பென்சிலை யூஸ் பண்ணி 3 பேரை கொடூரமா கொண்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் ஜான் ஒரு பொண்ணுக்காக இது எல்லாத்துல இருந்துமே வெளில போக ஆசைப்பட்டான். வீகோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு எவனாலையுமே முடியாத காரியத்தை ஜானை பண்ண சொல்லி ஒரு டீல் பேசினான். அந்த மிஷனை ஜான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சான். அன்னைக்கு ஜான் புதைச்ச பாடிஸ் தான் வீகோ இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம். ஜானோட ஒய்ஃப் இறந்த கொஞ்ச நாள்ல தான் லாஷெஃப் அவனோட நாயை கொண்டு அவனோட காரை திருடி இருக்கான். இன்னொரு பக்கம் ஜான் அவனோட வீட்டோட பேஸ்மெண்ட்க்கு வந்து பேஸ்மெண்ட்டை சுத்தியால உடைக்க ஆரம்பிக்கிறான். உள்ள ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, அதை ஜான் வெளில எடுக்கிறான். அந்த பாக்ஸ் ஃபுல்லா கன்ஸும் காயின்ஸும் தான் இருக்கு. லாஷெஃப் நான் அவனை கொல்றேன், நான் இதை சரி பண்றேன்னு சொல்றான். வீகோ நான் சொன்னது உன்னோட காதுல விழலியா, அவனை உன்னால கொல்ல முடியாது, அவன் உன்னை கொல்றதுக்குள்ள ஓடிடுன்னு சொல்றான். வீகோ ஒரு பழைய டைரியை எடுத்து அதுல இருந்து ஜானோட நம்பரை எடுத்து ஜானுக்கு கால் பண்ணி உன்னோட ஒய்ஃப்க்கு நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன், தெரியாம நம்ம வழி திருப்பி சந்திக்கிற மாதிரி ஆகிடுச்சு, எல்லாத்தையும் மறந்தலான்னு சொல்ல ஜான் காலை கட் பண்ணிட்டான். வீகோ கிரில்ட்ட எவ்வளவு பேரை முடியுமோ அவ்வளவு பேரை ஹையர் பண்ண சொல்றான். ஜான் நல்லா குளிச்சுட்டு ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகுறான். ஜானோட வீட்டை சுத்தி வீகோவோட ஆளுங்கெல்லாம் கன்ஸோட இறங்குறானுங்க. வீகோ பயத்தாலேயே ரஷ்யன் லாங்குவேஜ்ல பூகி மேன் வருவான், அடங்காத பசங்களை தூக்கிட்டு போவான் பாட்டு பாடிட்டு இருக்கான். ஜானும் கண்ணை எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு ரெடி ஆகுறான். வீகோ ஆளுங்க கன்ஸோட ஜானோட வீட்டுக்குள்ள வர கடகடன்னு ஜான் எல்லாரையும் போட்டு தள்ளுறான். ஜான் கொடூரமா சண்டை போடுறான். அதே நேரம் எவனையுமே கொல்ல யோசிக்கவே இல்லை. ஜானோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பயங்கரமா இருக்கு, ஷூட்டிங் ஸ்கில்ஸ் அதுக்கு மேல தாறுமாறா இருக்கு. ஜான் வந்த வீகோவோட ஆளுங்க எல்லாரையுமே பயங்கரமா கொன்னுட்டான். ஜிம்மின்னு ஒரு போலீஸ் நாய்ஸ் கம்ப்ளைண்ட் வந்ததால ஜானோட வீட்டை செக் பண்ண வரான். வந்தவன் உள்ள டெட் பாடிஸை பார்த்துட்டு திருப்பி வேலைக்கு வந்துட்டியா, அப்ப எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறான்.
ஜான் ஒருத்தனுக்கு கால் பண்ணி 12 பேருக்கு டின்னர் ரிசர்வேஷன் பண்ணணும்னு சொல்றான். சொல்லிட்டு காயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். சார்லின்னு ஒருத்தன் அவனோட டீமோட ஜான் வீட்டுக்கு வரான். வேகமா சார்லியோட ஆளுங்க ஜானோட வீட்ல இருந்த எல்லா டெட் பாடிஸையும் கிளீன் பண்ணிட்டு அவனோட வீட்டையுமே கிளீன் பண்ணிட்டு பாடிஸ அவங்க வண்டியிலேயே ஏத்திக்கிட்டு பேமெண்டா காயின்ஸ வாங்கிக்கிட்டு கிளம்புறாங்க. வீகோ ஜான் விக்க கொள்ள 2 மில்லியனுக்கு கான்ட்ராக்ட் போடுறான். அதோட வீகோ லாஸ்ட் ஷெஃபர் ரெட் சர்க்கிள் கிளப்ல பாதுகாப்பா வச்சு ஜான் விக்காக வெயிட் பண்ண சொல்றான். ஜான் அவனோட வீட்ல இருந்து சில திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறான். வீகோ மார்க்கஸ வந்து மீட் பண்றான். வீகோ மார்க்கஸ்டே நீ $2 மில்லியன் ஜான் விக்க கொல்லுவியா, நீங்க க்ளோஸ்னு எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் கேக்குறேன்னு சொல்றான். மார்க்கஸும் அந்த கான்ட்ராக்ட் ஒத்துக்கிட்டான். மார்க்கஸ் ஒரு ஸ்னைப்பர், அதனால அவனோட ஸ்னைப்பர் கன்னை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். ஜான் கான்டினென்டல்னு ஒரு ஹோட்டலுக்கு வரான். அவனை மார்க்கஸும் கண்காணிச்சிட்டு இருக்கான். ஜான ஹோட்டல்ல பார்த்த பெர்கின்ஸ்ன்ற பொண்ணு உன்னை திருப்பி இந்த ஹோட்டல்ல பார்த்தது சந்தோஷம்னு சொல்லிட்டு போறா. தி கான்டினென்டல் ஹோட்டலோட ரிசப்ஷனிஸ்ட் தான் ஷேரன். ஜான் இன்னும் ஹோட்டலோட ஓனர்லாம் மாறலன்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் காயினை கொடுத்து ரூமை புக் பண்ணிக்கிறான். ஷேரனுக்கு ஹோட்டல்ல திருப்பி ஜானை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரூம்க்கு வந்த ஜான் அவனோட ஒய்ஃபோட இருக்க வீடியோவை எடுத்து பார்க்கறான். அப்புறம் ஜான் ரெடியாகி அந்த ஹோட்டலோட அண்டர் கிரவுண்டுக்கு போறான். ஜான் அங்க உள்ள டோர்ல காயினை போட்டதும் யாருன்னு பார்த்துட்டு கதவை திறந்து உள்ள விடுறாங்க. அந்த இடம் ஹோட்டல் கான்டினென்டல்ல உள்ள ஒரு பார். அங்க ஜான் வின்ஸ்டன் ஒருத்தனை வந்து மீட் பண்றான். வின்ஸ்டன் தான் ஹோட்டல் கான்டினென்டலோட மேனேஜர் அண்ட் ஓனர். ஜான் வின்ஸ்டன் லாஷப் இருக்கிற இடத்தோட லொகேஷனை கேக்குறான். வின்ஸ்டன் நீ இதுக்குள்ள திருப்பி வந்துட்டியா, இதுல நீ ஆழமா உள்ள போனவ, ஆனா கஷ்டப்பட்டு எப்படியோ வெளில வந்துட்ட, திருப்பி உள்ள போறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோன்னு சொல்றான். ஜான் கான்டினென்டல்ல தான் இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் வீகோக்கு போகுது. கான்டினென்டல்குள்ள எந்த இல்லீகல் டீல்ஸும் வச்சுக்க கூடாது. அந்த இடம் அண்டர்வேர்ல்டு கிரிமினல்ஸ்க்கு சேஃபான ஒரு பாரடைஸ் மாதிரி. இருந்தாலும் கான்டினென்டல்குள்ள இருக்க ஒருத்தன் கான்டினென்டல்லே வச்சு ஜானை போடுறதா சொல்லியிருக்கான். வீகோ கான்டினென்டல் ரூல்ஸ் அவன் பிரேக் பண்ணி ஜானை போடுறதா இருந்தா அவனுக்கு டபுள் பேமெண்டா தர்றதா சொல்றான். இதோட ஜான் விக் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கம் முடியுது. you